ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 எண்டிலிருந்து 2025 எண்டுக்குள்ளே ஒரே ஒரு காயினை எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா காஸ்பா அப்படிங்கிற ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காஸ்பா காயினோட பிரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.16 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த காஸ்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் பிளாக் செயினில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 2022 தான் இந்த காஸ்பா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 30 தள்ளி வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.16 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. மொத்தமாக இப்போ மார்க்கெட் கேப்பில் எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இவங்களோட சப்ளைக்கு, அதாவது சர்க்குலேஷனில் இருக்கக்கூடிய சப்ளைக்கு இப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப்பில் இருக்குதுன்னா $4 பில்லியன் மதிப்பில் இப்போ வந்து இருக்குது. இந்த புல் ரனில் இந்த காஸ்பா காயினோட மொத்தமாக எந்த அளவுக்கு ட்ரேடிங் வால்யூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு $40 பில்லியன் மதிப்பில் இருந்து ஒரு $50 பில்லியன் மதிப்பு கூட வரலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $4 பில்லியன் மதிப்பு இருக்கிறதுனால இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 மடங்கு அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். அதாவது இப்போ 0.16 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா, இது ஒரு $1.50 ஒரு $2 வந்து ட்ரேடிங் ஆகலாம். அதாவது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள. அப்போ இந்த டைமில் வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம் இந்த காஸ்பா காயின் மூலியமா. இப்போ ஒரு $1000 $2000 நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த காஸ்பா காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். பிட்காயினோட பிரைஸ் கீழே போனாலும் இந்த காஸ்பா காயினோட பிரைஸ் அப்படிங்கிறது ரொம்பவுமே கீழே போகாது. அதனால தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் எந்த அளவுக்கு மேலே போகலாம், அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து கீழே வரலாம். இப்போ பிட்காயினோட பிரைஸ் எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $59,150 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக எப்போ வந்து நல்லாவே ஒரு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறமா 2024 மார்ச் மாதத்துக்கு அப்புறமா ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லாவே மேலே வந்தது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே தான் இருக்குது. இப்போ இதே இது 2020 செப்டம்பர் மாதம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2020 செப்டம்பர் மாதத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ரெட் கலரில் ஒரு ரவுண்டு ஒன்று போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கிறது தான் செப்டம்பர் மாதத்துக்குள்ளது. இதே இது ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ரவுண்டு ஒன்று போட்டிருக்கோம். பார்த்தீங்களா, அதில் இருக்கிறது, அதாவது ஜூலை ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹையில் இருந்திருக்குது. அதுக்கப்புறமா 2020 அந்த செப்டம்பரில் அப்படியே வந்து கீழே வந்திருக்குது. எந்த அளவுக்கு அந்த ஜூலையிலேருந்து ஆகஸ்ட் மேலே போனதோ, ஜூலை ஆகஸ்ட் அந்த 2 மாதம் ஹை போனதை அந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டவுன் ட்ரெண்டில் வந்திருக்குது. 2020 அந்த மாதிரி வந்து போயிருக்குது. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் இந்த 2 மாதமே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருந்தது. அதனால் இந்த செப்டம்பர் மாதம் ஓரளவுக்கு வந்து மேலே வரலாம். அப்படி மேலே வராட்டா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா $53,000 பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா செகண்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 49,000 இருக்குது. இந்த 2 டார்கெட் அப்படிங்கிறதுக்குள்ளே வந்து வரலாம். பெரிய அளவில் டவுன் ட்ரெண்ட் வந்து ஆகாது. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு $35,000 கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு போகாட்டா கூட பார்த்தீங்கன்னா ஒரு $45,000 கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா போன 2020 செப்டம்பர் மாதத்தில் அந்த அளவுக்கு வந்து கீழே வந்ததுனால இந்த ஒரு கணிப்பு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 2016 நம்ம வந்து பார்க்கும்போது செப்டம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹையில் போயிருக்குது. அதாவது 2016 இந்த செப்டம்பர், அதாவது 20ஆம் தேதிக்கு அப்புறமா அப் ட்ரெண்ட் வந்து ஆகலாம். அந்த சமயத்தில் மேலே போக ஆரம்பித்தால் இந்த 2025 எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு பிட்காயினோட ப்ரைஸ் வந்து மேலே போகலாம்னா மினிமம் $1,40,000 அதிகபட்சமாக ஒரு $1,90,000 கூட வரலாம். $1,90,000 வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் $1,50,000 ஒரு $55,000 வரும்போதே பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினில், அதாவது நீங்கள் எந்தெந்த காயின்லாம் வச்சுருக்கீங்களோ ஆல்ட் காயினாக இருந்தாலும் சரி, இல்லை மீம் காயினாக இருந்தாலும் சரி, அந்த டயத்தில் என்ன ப்ராஃபிட்டில் இருக்குதோ அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2016 இப்போ 2024 இந்த டயத்தில் எந்த அளவுக்கு வந்து மூவிங் ஆகும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் வந்து பார்க்குறீங்க. ஒவ்வொரு செப்டம்பர் மாதத்துலையும் எந்த அளவுக்கு வந்து பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து மேலே போகும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 2015 நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 3% அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா 2016 6%, 2023 ஒரு 4% அந்த அளவுக்கு வந்து நல்லாவே மூவிங் ஆகிருக்குது. மற்ற வருஷத்தில் எல்லா செப்டம்பர் மாதமுமே ரொம்பவுமே ரெட் கலரில் தான் இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த 2024 ஒரு ரெட் கலர் வருமா இல்லை கிரீன் கலர் வருமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எத்திரியத்தோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து மூவிங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $2,525 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது.
லாஸ்ட்டாக ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த இத்திரியத்தோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு மேலே வந்ததுன்னா $3600 பக்கமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா $2500 பக்கமாக தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த இத்திரியத்தோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே வரலாம், அதாவது பிட்காயினோட ப்ரைஸ் வந்து கீழே வந்தால் இந்த இத்திரியத்தோட ப்ரைஸ் வந்து எந்த அளவுக்கு கீழே வரலாம்னா ஒரு $1750 பக்கமாக வரலாம். அதுக்கப்புறமா இந்த செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா இந்த புல்ரனில் ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $4000 பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா செகண்ட் டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $6900 பக்கமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த புல்ரன் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு $8500லேருந்து $9000 கூட வரலாம். இருந்தாலும் நம்ம வந்து செகண்ட் டார்கெட் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளே டு ஏர்ன் மூலியமா. அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஆம்ஸ்டர் கொம்பேட். இந்த டோக்கனை நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ப்ளே டு ஏர்ன் மூலியமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப் மூலியமாகவும் அதுக்கப்புறமா மைனிங் பண்ணுறது மூலியமாகவும் அவங்க கொடுக்குற ஒவ்வொரு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாகவும் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை மாதத்திலே சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் மாதத்தில் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் நாங்கள் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறோம். ஜூலை மாதத்திலே இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறதா வந்து. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் எதுவுமே வந்து பண்ணலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஃப்ரீ மார்க்கெட் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26ஆம் தேதி லிஸ்டிங் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஜ்லேயே வந்து சொல்லிட்டாங்க செப்டம்பர் 26ஆம் தேதி லிஸ்டிங் பண்ண போகிறதா வந்து. செப்டம்பர் 26ஆம் தேதி இல்லை செப்டம்பர் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம். எல்லாரும் வேலட்டோட அட்ரஸை இணைச்சு வச்சுருங்க, அதாவது டான் வேலட்டோட அட்ரஸை இணைச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி டெலிகிராம்லேயே டானோட வேலட் அட்ரஸ் எல்லாமே இருக்குது, அதுவும் நீங்கள் இணைச்சு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எந்த எக்ஸ்சேஞ்சோட லிஸ்டிங் வந்து கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸ்சேஞ்சோட லிஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டானோட அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை நீங்கள் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களோட அந்த டானோட அட்ரஸ் மட்டும் இல்லாமல் அந்த மெமோ டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கணும். கஸ்டமர் தெரிஞ்சுன்னா நீங்கள் டேரெக்டாக டானோட வேலட் அட்ரஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டாலராக சென்ட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட டாலரை சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் எந்த அளவுக்கு டாலர் வாங்கிக்கலாம்னா $25,000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் மிஷினில் நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ணிடக்கூடாது. டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி எவ்வளவு டாலர் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.